ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெல்லாமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மஷ்ரூம் மசாலா இல்லைனா மஷ்ரூம் கிரேவின்னு சொல்லலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போது வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க, இதுவும் நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இல்லைனா ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக எண்ணெயிலேயே வதங்கணும், ஆனால் மசாலா கரிஞ்சிடவும் கூடாது. உங்களுக்கு அப்படி மசாலா கரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது நான் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கிறேன், அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். மசாலா கரிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த டேஸ்ட்டுமே மாறிடும். இப்போது ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நான் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி மஷ்ரூம் உடஞ்சிராத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போது மஷ்ரூம் கொஞ்சமாக வெந்திருக்கு, தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா இது நல்லா க்ரீமியாக இருக்கும், கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் திக்னஸும் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்திக்கிறோம். அப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது வந்து சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும். இன்றைக்கி நான் இது சப்பாத்தி கூட தான் செஞ்சேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.